அனுபவத்துடன் பேரன்பாக எம்டன் வாய்ஸ். நம்ம நாட்டுக்கு இராணுவம் எவ்வளவு முக்கியமோ அதை மாதிரி காவல்துறையும் ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு வெளியிலிருந்து வர பாதுகாப்பை எப்படி இராணுவம் வந்து நமக்கு வந்து ஒரு காவலாக அரணா நிற்குதோ, அதுமாதிரி நாட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விதமான கெட்ட விஷயங்களுக்கும் சரி, நம்மளுடைய பாதுகாப்புக்கும் சரி, காவல்துறை ரொம்ப முக்கியம். இராணுவத்துக்கு தர மரியாதையும் நம்ம காவல்துறைக்கு தரணும், இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம காவல்துறைக்கு சில விஷயங்களை நம்ம மரியாதை தரதுல வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாகர்கோயிலேருந்து தூத்துக்குடி போகிற ஒரு பேர் வந்து பயணம் ஆகுது. அதில் நாங்குநேரியுடைய அந்த நீதிமன்றம் அருகில் ஒரு காவல்துறையை சார்ந்தவர் பயணம் பண்ணுறாரு. அவருக்கு நடத்துனர் வந்து டிக்கெட் கேட்குறாரு. அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரு, இல்லை டிக்கெட்டு எடுக்க முடியாதுன்றாரு. அதுக்கான காரணத்தை சொல்கிறார். அவருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. என்ன நடக்குது, நீங்கள் டிக்கெட் எடுன்றாங்க. அவர் நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன், நான் வந்து பணியில் தான் இருக்கேன், நான் பக்கத்தில் தான் போகிறாங்க, எனக்கு டிக்கெட் எடுக்க வேணான்றாரு. அதுக்கு நடத்துனர் யாரும் உங்கள்கிட்ட வாரண்ட் இருக்கா, வாரண்டை தான் கொடுங்க, எனக்கு வந்து அதுக்கு நான் அனுமதிக்கிறேன், இல்லைங்க நீங்கள் டிக்கெட் எடுக்கின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் பணி முடிஞ்சு போகும்போது நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறீங்களா, அப்போ எல்லாருக்கும் வந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து சட்டம் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அதுக்காக என்ன நடக்குது, அந்த தகவல் வந்து மாவட்ட எஸ்பிக்கு போகுது. அவர் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுன்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு, இது வந்து இது துறை ரீதியாக நீங்கள் நடவடிக்கை மேலே எடுக்கக்கூடாது, இது முதல்வர் கொடுத்த வாக்குறுதியிலே இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை விடுறாரு. சரி, இதுல என்ன நடக்குது, நம்ம உள்ள கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போமே, இது என்னதான் விஷயன்றதை பார்த்தாக்கா, காவல்துறையில வேலை செய்யற பணி நிமித்தமா இவங்க பயணம் பண்றதுதான் வாரண்ட் கொடுத்து போனா அதுக்கான இலவசமா போய்க்கலான்றது இருக்கு. ஆனா தேர்தல் அறிக்கையில வந்து இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, மாவட்டத்துக்குள்ள பயணம் பண்ற அந்த பணியின் காரணமாக போகும்போது டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்றாங்க. அது அறிக்கை கொடுத்துருக்கு, அதை நீங்க பார்க்கலாமே அப்படின்றதான் பாஜகவுடைய தலைவருடைய அறிக்கையுடைய சாராம்சம். அது நான் என்ன அவர் கேள்வி எடுத்தது சரிதான். பொதுவாகவே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு காவல்துறை வந்து நமக்கு வந்து பாதுகாப்பும் முக்கியம் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனாக்கா யாருமே கேள்வி கேட்க முடியலதாக்கா, கேள்வி கேட்க முடியாது, எல்லாருமே கேள்வி கேட்க முடியாது, அதுக்கு நம்ம பதில் ரெஸ்பெக்டாக வராது. ஆனால் காவல்துறையை சார்ந்தவங்க கேள்வி கேட்கும் போதும் அதுக்கு அவங்க பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க, பதிலை வாங்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த காவலர் பார்த்தீங்கன்னாக்கா சீருடையில தான் இருக்காரு. சீருடையில இருக்கிற ஒரு அதிகாரிக்கு வந்து அவர் பயணம் பண்றதை அவர் அனுமதிச்சிருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அந்த அனுமதிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்கு, கொடுக்கலாம். ஏன்னா காவல்துறை வந்து நம்ம நாட்டுக்கு அவசியமான ஒரு துறை. அது இல்லைனாக்கா இன்னைக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கு சரி இருக்காது. அதெல்லாம் பார்க்குறவங்க தான் அந்த காவல்துறை. அவங்களுக்கு அந்த ரீதியாகவே அவர் பார்த்துருந்தாருன்னா அந்த ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்துருக்கலாம். அந்த டிக்கெட் எடுன்னு சொல்லியிருக்க தேவையில்லை. அவர் சீருடையோட தான் இருக்காரு, அதனால அவர் அனுமதிச்சிருக்கலாம். அவர் அனுமதிக்கல. அவர் அதுக்கான விளக்கமும் கேட்கிறாரு, அந்த விளக்கத்தையும் கொடுக்குறாரு. இவர் துறை சார்ந்த விளக்கத்தை இவர் கொடுக்குறாரு. இதுக்குள்ள நம்ம போவானா? ஆனா காவல்துறை அதிகாரிக்கு இவர் அந்த பயணம் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நாட்டுடைய சட்டத்துக்கும் சீர்கேடுக்கும் பாதுகாப்பா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா காவல்துறை தான். இவங்களுக்கு நம்ம உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னாக்கா இதை நம்ம தவிர்த்திருக்கணும் தான் நம்மளுடைய பார்வை. அதை தவிர்க்கிறது வந்து சரிதான் என்ன கேட்டாக்கா. இது இப்போ மட்டும் நடக்கிற நிகழ்ச்சி இல்லை, பரவலாகவே எப்பயுமே எப்பயாவது ஒரு இடத்துல இந்த நியூஸ் வந்துட்டே இருக்கும். காவலர் வந்து டிக்கெட் எடுக்கல, நடத்துனர் கேட்டாங்க இப்படின்ற வரும். இது உண்மையிலே காவல்துறை டிக்கெட் எடுக்க சொல்லி வற்புறுத்தது அந்த நடத்துனருடைய அதிகார துஷ்பிரயோகம் தான். ஏன்னாக்கா மகளிருக்கெல்லாம் இன்னைக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி போக்குவரத்து துறை நஷ்டத்தில் தான் இருக்குது. அப்படின்ற போது இந்த டிக்கெட்டை எடுக்கணுன்றதுல வந்து அவர் காவல்துறை அதிகாரியா முன்னெடுத்து டிக்கெட் எடுத்தாருன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர் எடுக்கலை. இந்த மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஆயுதப்படையில் தான் வேலை செய்கிறாரு. இதுக்கு மேலே துறை ரீதியாக இப்போ பொதுவாகவே காவல்துறையில் ஏதாவது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா ஆயுதப்படைக்கு தான் மாற்றுவாங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி ஆயுதப்படையில் தான் இருக்காங்க. இவர் என்ன துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றதுக்குள்ள போவானா, அது நம்முடைய நோக்கம் இல்லை. ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம உரிய முக்கியத்துவம் தர மறுக்கிறோம். ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி ஏதோ முன்ன பின்ன நடந்திருக்காருன்ற செய்திக்காக ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் நம்ம வந்து கண்ணியத்தை நம்ம கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இடத்துல மிஸ் பண்றோம்னு தான் நான் பார்க்குறேன். மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க.
ஏன்னாக்கா காவல்துறை, நம்மளுக்கு காவல்துறை தான் உங்களுக்கு தோன்றோம். ஏதாவது ஒரு வீட்லேயோ ஏதோ ஒரு பொது இடத்துலையோ பிரச்சனை தான் நம்ம யார்கிட்ட முறையிடுறோம்? ஏதோ ஒரு காவல்துறையில ஏதோ ஒரு காவல் அதிகாரி கிட்ட, அவரு கான்ஸ்டபிளா இருக்கட்டும், இல்லை வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்லை கீழே ஏட்டா இருக்கட்டும், அது நம்ம பார்க்கறது இல்லை, அது நம்ம கவனத்துக்கு போறது இல்லை. போலீஸ்கார் யார் இருந்தாலும் நம்ம போய் அதுக்கிட்ட முறையிடுவோம். இந்த மாதிரி நடக்குதுன்னு கேளுங்க, அதை கேட்கறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்கு. அப்ப அவங்க பாக்குறது இல்லைல்ல, பொதுவாக மக்கள் பிரச்சனை தானே பாக்குறாங்க. அப்படின்னு பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு போக்குவரத்துல கொஞ்சம் பயணம் பண்றதுக்கு அவங்களுக்கு இவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றதான் மக்களுடைய கருத்தா தெரியுது. இதை அந்த நடத்துனர் தவிர்த்து இருக்கலாம். அந்த நடத்துனர் மட்டும் இல்ல, பெரும்பாலும் இது அங்கங்க நடக்கிற விஷயம்தான். இது அரசு கவனத்துல கொண்டு இந்த விஷயம் நடக்காம இது மாவட்டத்துக்குள்ள பயணம் பண்றதும் கொடுக்கலாம், இல்ல காவல் அதிகாரிங்க அவங்களோட துறை ரீதியாகவும் பயணம் பண்ணலாம், இல்ல இவங்களுக்கு இது பொதுவாகவே இலவச போக்குவரத்துல அவங்களுக்கு பயணம் பண்றதுக்கு கொடுத்தா தப்பு கூட நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க நல்ல நாள் கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு எல்லாரும் பொங்கல், தீபாவளி அப்படின்னு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு வந்து தாராளமா நம்ம வீட்டுல இருந்து அந்த விசேஷத்தை கொண்டாடுவோம். ஆனா காவல்துறை வந்து நினைச்ச நேரத்துல அவங்க லீவ் எடுக்க முடியாது, நினைச்ச நேரத்துல எதையுமே அவங்க வந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண முடியாது. அவங்க வீட்டில் நடக்கிற சொக்க நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல சுப நிகழ்ச்சியா இருக்கட்டும், கலந்துக்கிறது அவங்க ஈஸியா அந்த லீவ் கிடைக்காது. இந்த மாதிரி பல விதத்துல கஷ்டப்படுற காவல்துறையில் இருக்கிற சின்ன அதிகாரிகளுக்கு, சின்ன சின்ன பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த போக்குவரத்துல வந்து இலவசமா அரசு செய்யலான்றது ஒன்றும் தவறு கிடையாது, செய்யலாம். அப்படிதான் பெருவாரியான மக்கள் அதை நினைக்கிறாங்க. நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். அதையே உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கூட என்னுடைய பார்வையாக இருக்கு. இது அரசு கவனத்தில் எடுத்து இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இதை பரிந்துரை செய்ய நல்லதுன்றது தான் எம்டன் வாய்ஸ் இதன் மூலியமா கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம்.